இப்படி கூப்பிட்டா அண்ணன் வராது. வாடா விளக்க மாத்து கட்ட வாடா. என் தலைவன் வர மாட்டான். பாட்டு பாடணும், கதை பாட்டு. இப்போ இவ்வளவு நான் சொற்பொழி வாட்டுனேன். இது நீங்க பண்ணது வேற பாட்டு, நான் சொல்றது கதை பாட்டு. கதை பாட்டு தானே, எனக்கு கதை பாட்டு தெரியாது. அப்படி சொல்லக்கூடாது. மிகப்பெரிய டான்சர் வந்து யார் சொன்னா நான் பெரிய டான்ஸ்னு? ஹவ் டு யூ டு? நான் தான் சொல்றேன். அப்படியே பாட தெரிஞ்சாலும் எம்கேஆருக்கு ஓஹோ பாட மாட்டேன். என்னது? உன்னை கூப்பிட்டேன் நானு. டரு தலைவா, நீ தான் தலைவா ஜெயிப்ப. எப்படி கொளுத்தாங்க தலைவனுக்காக நான் பெட்ரோல் குண்டுல கூட குளிப்பேன். ராதாகிருஷ்ணனை நீங்க எல்லாம் தான் அவனுடைய நட்பு, ரசிகர்கள், அண்ணன் தம்பி. டான்ஸ் நான் மதிச்சு பாட மாட்டேன். நீங்க வேணா ஓகோ பாடி அவனை கூப்பிடுங்க. அது நல்லா இருக்காதுக்கா, நீங்க பண்ணதாக்கா. ஏக்கா சத்தமா நல்லா ஓஹோ பாடுங்க, நல்லா ஓஹோ பாடுங்க. கூப்பிடுங்க ராதாகிருஷ்ணனை. தலைவா என்னடா போட்டி போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? பாட மாட்டார்ல அண்ணே. உங்களுடைய திறமைக்கு நான் அடிமை. ராதாகிருஷ்ணனுக்கு கொடி புடிச்சிங்க. என்னடா தம்பியை பார்த்து இப்படி சொல்லிட்டாக்கா, நீ பாடுக்கா. ரெண்டு பேரும் ஓரமா போய் செஞ்சுட்டு வாங்க போங்க. வந்து தூச்சு வாடா வெளியில. அங்க நின்னு வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கா. ஏக்கா தம்பிக்காக பாடுக்கா, நானாவது வண்டி போடுறேன். பாடவே முடியாது. இந்த பப்புனு வேஷம் போடுற அத்தனை பேரும் எனக்கு எதிரி. ஓகோ பாட மாட்டேன். நாரதருக்கு ஓகோ பாடுறேன், ராஜ பாட்டுக்கு ஓகோ பாடுறேன், பக்க மேளத்துக்கு ஓகோ பாடுறேன். பப்புனுக்கு எம்கேஆருக்கு ஓகோ பாட மாட்டேன். பாட முடியாது சொல்லுது. சட்டமா உங்க சட்டமா? முடியாது. என்ன பண்ணுவீங்க? பாட முடியாது. வர சொல்லுங்க. பெரிய அவன் வந்து குளு குளு குளுன்னு கை தட்டினீங்க, அவனுக்கு ரசிகர் கூட்டமா? பாட முடியாது. மச்சான் நீங்க சொல்லுங்க மச்சான். ஓ மச்சான் ஜீவ சமாதி ஆயிட்டா. ஐயே செல்வ மாமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு ஜீவ சமாதி ஆயிட்டா. ஐயோ இப்போ என்ன பண்ண? எம்கேஆர் பண்ணணுமா? அந்த ஓகோவா? சரி, எங்க செல்வ மாமாவுக்காக ஓகோ பாருங்க. கிடா அமத்திட்டேன். அப்புறம் என்ன? அவன் உடையை பார், வந்த அழகை பார், கட்டி கொடுத்த ஸ்டைலை பார். இது 6 மாடுப்பா, ஒரு 8 ரூபாய் நம்ம வண்டியில ஏற்றி விடுங்க. தலைவா தலா எங்க இருந்தா தலைவா? கவட்டுக்குள்ளே உட்காந்துருந்து என்னடா வந்தது கொண்டே மூந்து பாக்குற? கொண்டே மூந்து பாக்காத. ஏய் புல்லு கட்டும் தூக்கி கெட்டும் போறவன் போல ஒரு 2 நாளா என்ன நீ ஏற்றி பார்க்கல. பார்த்துக்கிட்டு நிக்கிறண்டி தென்னந்தோப்புல என கண்டுக்காம போறீங்க நீ எந்த வாக்குல. ஒரு தன்னானே நடனே தன்னானே தன்னானே நடனே தன்னானே ஏதோ கோமியவாட ஏதோ மூத்திரவாட. நல்லா இருக்கும் வாசம் வரும், புடுங்கிக்கிட்டு நாத்தம் வரும். சரி என்ன நல்ல நக்கு. பின்னாடி இருக்கிறது பூரா சொந்தமா? தாமரை கண்டரளி தாமரை கண்ணங்கள். தாமரை நான் உள்ள மசுதெல்லாம் களைச்சு விட்டுறேன். நான் உள்ள பிரித்து விட்டுருவேன். டில்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாது. பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாரே. டில்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாரே. பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாரே. அந்த காலை அவுத்துடு மாடு முடையடிக்குது. அந்த மாடு அவுத்துடு காலைக்கு இருக்கும். ஏய் மொத்தா
கோத்தாங்க தானே குளிச்சு போடுவாங்க குளிச்சு. அண்ணே மாடு சனைக்கல. என்ன கோத்தாங்கற? ஏய் கிளி ஆளு பையனே. கிளி அண்ணே ஏக்க அடிக்க வரீங்க? அண்ணே சங்கிலியே கைய வச்சிருச்சுனே. அப்பா நீ உன் பாட்டுக்கிறது அரஞ்சூரிய மயிர்மனே. ஏய் விட்டு இந்த 4 பேர் தான்டா. முந்தானே அந்த மேல தான் பார்த்தாங்க. விஜி திருவிழான டவுன்ல உனக்கு சேதி தெரியாம தர்ற. ஏய் சேதி தெரிஞ்சனால தான் தில்லா உன்னை சந்திக்க வந்திருக்கேன். என்னடா பண்ணுவ? பண்ணுடா. ஏய் அண்ணே நீ ஒரு ரவுண்ட் போயிட்டு வரியா? வந்துட்டு போறியா? ஏய் ஐயா நீ எப்போ பண்ணு? எங்க பெரியத்தமைய மூத்தவன். அப்படியா? அது எந்த அளவுக்கு சென்ட்ரிங் போடுதோ அந்த அளவுக்கு நான் பல அடைப்பேன். பரவாயில்ல, அவங்கள விரும்புறனால தான் மைக் செட்டை பச்சை குத்தி இருக்கேன். இந்த பேர் அப்போ வித்துட்டு போயிடுவான். எங்க அண்ணன் அவன் சிங்கான். அவன் கப்ளிங்கெல்லாம் ஆசைப்பட மாட்டான். செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரா? ஏய் ரங்கு அடிவான். அப்படியா? நல்லா இருக்குமா? சீமக்கரெல்லாம் அடிச்சிருக்கேன், மரமே ஒடிஞ்சு. ஐயோ கயிறே கழிஞ்சிருக்குமே இந்நேரம். நீனா போயிடாத, மூட்டமா போட்டு கிளம்ப. காளி முண்டை எங்கே வரவாரு? என்ன சீம கருமைக்கு அவுண்டு பவர் இருக்கானே. அதுல பிறந்தவன் தான்டா அவன். சரி அண்ணே ஒத்திய பாக்குறாங்கண்ணே. ஒத்திய ரேட்டு பேசுறாங்க. விஜி சொல்லு. வாத்தாவுக்கு எத்த தண்ணி எனக்கே இது தண்ணா பார்த்தாக்க எப்படி இருக்கும்? அப்படியா? நாளைக்கு மரியாதை விஜி விஜிங்கிற மேடையில. உன் பேர் விஜி தானே? என்ன விஜினா இவ்வளவு நேரம் அக்கா என்ன பேசிட்டு அப்புறம் விஜிங்கிற? அக்கா உள்ள வெளியில பண்ணுவியா? வெளியில அப்படி பண்ணாதான் அவங்க எல்லாம் குச்சி குச்சி. நல்ல ஆம்பளை இந்த மேடையில 6 மணி வரைக்கும் நான் நிக்கிறேன். பண்ண முடியாது. பண்ண சொல்லுங்க. பண்ண முடியாது மாடா. அண்ணே பண்ண சொல்லு. ஏய் மணியடா. ஹலோ இன்னைக்கு பண்ண முடியாது. அப்ப வேற என்னைக்கு தாண்டா பண்ணி தொலைவ? 2027ல தான் பண்ணுவேன். அவன் பண்ணவே மாட்டான். அடுத்தவங்கள பண்ண விட்டு தான் வேடிக்கை பார்ப்பான். வந்த கால பூரா பண்ணவே மாட்டேன். 4 பேரை சாப்பிட வச்சு அழகு பார்க்கறது தான்டா மனுஷன். அடே அப்பா எதற இதை சாப்பிட வச்சா? மைசெட்லாம் கலட்டு நாடகம் மயிறு மாதிரி இருக்கேன். கலட்டு டோட்டலா. காலி விழா கமிட்டி காளி முண்டையை போட்டு வச்சிருக்கீங்க. விழா கமிட்டி ஒண்ணே போட்டு வச்சிருக்காங்க பாரு. பீத்தின்னு பாயல. மேடம் அது ஒரு பசி தான். எது பசி? அது சோறு, இது செவரொட்டி, அவ்வளவுதான். அவ்வளவுதான். இந்த சுவரொட்டியை எப்ப எத்தனை நாள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, செய்யவே மாட்டேங்கிறீங்களே. எங்க அண்ணன் தம்பிக்கெல்லாம் தெரியும். கறி எடுக்கும் போது ஆட்டு கறிக்கடையில நீ என்ன வேணா கேட்கலாம். அண்ணே தனிக்கறியா ஒரு 3 கிலோ 10 கிலோ வர வாங்கிக்கிட்டுவேன். எலும்பு தலை குடலுங்க. ஆனா செவரொட்டி 1 வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணணும். அதுல இந்த மாதிரி செம்பரி ஆட்டுக்கெல்லாம் 2 செவரொட்டி இருந்தாலும் இருக்கும். ஏன்னே அதை சுட்டு சாப்பிடணுமா சுடாம நக்கி சாப்பிடு வந்து? தம்பி பிறகு பேமேனே ஓ வாயை வச்சு சும்மா சேர்ந்துருக்கீங்க பாருடா செட்டு இவங்க கூட. நீங்க இருடா அண்ணன் கீரி உனக்கு உப்பு வச்சு தரேன். சரிண்ணே கொஞ்சம் மிளகா பொடி நிறைய வைனே. கொஞ்சம் கோமிய பொடியா வேணா போட்டு தரவா? ஏய் விஜி. ஏய் ராதா. ஏய் விஜினா வாயை பிடிச்சு கிழிச்சுடுவேன் கிழிச்சு. உடம்ப அலசிக்கிட்டு காய போட்டு அடிப்பேன் உன்னை. நீ உடம்ப அலசினாலும் சரி அலசாட்டாலும் சரி முதல்ல காய போட்டாலும் சரி முதல்ல அடிடா வாடா. ஏய் 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 ஐயோ அண்ணே அடா ஆம்பளைக்கு லேடி ட்ரெஸ் போட்டு நீ கொல்ல பக்கறீங்களா? நீ பொம்பளை மாதிரி வந்தா நான் ஆம்பளை மாதிரி தான் வருவேன். அக்கா ஒரு அளவுக்கு நீ ஏற்கனவே என்னை தள்ளி ஒரு எலும்பு விலை எல்லாம் பேசிட்டு அக்கா அக்கான்னு என்ன பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு. என்னால முடியாட்டாலும் வெல்டிங் ராட் எடுத்து எவன் அதோட முடிச்சிருங்க ஜோலிய. கடப்பாறைய கொண்டு வந்து கப்ளிங்களை குத்தி கலச்சு விட்டு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கு. சட்டி ஓடல முண்டை. எப்படிண்ணே கண்டுபிடிச்ச? இந்த தீபாவளிக்கு ஜட்டி தான் வாங்கி தரேன்னு இருக்கான். எப்படி கண்டுபிடிச்சது தெரியுமா? எப்படிண்ணே? உங்களுக்கு தெரியாதா? அது எப்படி உரசிச்சுல அதுல பாத்துட்டியா? அழுத்தி வைக்கிறேன் வாழ்த்தி புல்ல விழுக்கு விழுக்கு ராதா ராதா இந்த தீபாவளிக்கு எனக்கு ஒரே ஒரு ஜட்டி மட்டும் வாங்கி கொடுறா. உன் பேரை சொல்லி போட்டுக்கிறேன். அவனை ஜட்டி வாங்கி தர மாட்டேன். நானா அப்படி சொல்றேன். வேற என்னண்ணே வாங்கி தருவ? சொரக்காயை வந்து நீ வச்சுக்கோ. கர்மம் முடிச்ச உடனே சொரக்காயை 2ஆ வெட்டி அதுல உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு கொண்டு வந்து மாட்டி விட்டுருவேன். இதுல மாட்டி விடுவியா? அப்ப இன்னும் கொஞ்சம் குமுக்கு அது இல்லாத பிள்ளைங்களுக்கு மாட்டு. எனக்கு ஏன் மாட்டுற? நிறைஞ்சவனே கொண்டு போய் வித்துருவேன். ஏய் நான் வந்து ரொம்ப டீசெண்டா போலாம். நான் லோக்கலா தான் பேசுவேன். பேசுறா ஏய் ஒரே ஒரு வாய் போடுங்க. இருங்க நீ நிக்கிறதும் பேசு. இவங்க 3 பேரும் நீ போட்ட குட்டி மாதிரியே இருக்காங்க. அவன் குட்டி மாதிரி அவன் வந்தது எனக்கு குட்டி கொடுக்குற மாதிரி பார்த்தா. நீ வேற
நல்ல ஆளை பார்த்து சொல்ற பாரு. இவன் தானே இடியாப்பண்ணா. ஆரஞ்சு கலர் சட்டை. சீரான என் செம்பகமே விஜி. நம்ம நகைச்சுவைக்காக பேசுகிறோம் என் அன்பு அண்ணன் தம்பியெல்லாம். ஏன் உண்மை கலை சார்ந்து தான் கலை கண்ணோட்டத்தை இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. அந்த மனக்கவலை போக்குறதுக்காக ஒரு பெண்ணாக இருந்து மேடையிலே இவ்வளோ பெரிய சபை, அதில் மானத்தை பெருசாக நினைக்காம தன்னுடைய குடும்பம்தான் பெருசு, பசி ஒன்று இருக்கேன்னு சொல்லி நாடகத்தில் ஆடி அதில் வர்ற வருமானத்தை வச்சு குடும்பத்தை காப்பாற்றுறீங்க. வருங்க, பெண்களே சிறந்தவர். வாழ்த்துக்கள் அக்கா. எவ்வளோ பெருமையாக சொல்கிறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு பாருன்னு. இவன் முண்டை திருந்த மாட்டேன். என்ன இவன் திருந்த மாட்டேன். ரப்பு கொண்ட முண்டை. பேசுறா, பேசு என் பெருமைய. பேசு பேசு. நீ சீரான சேம்பகரோ சீரானே. ஆமா, எட்ட சட்டி எடுத்த விளையாண்டு வர்றா. இவங்க மேலகாரங்க வாசிட்டாங்க. சென்பக்கரோ சென்பக்கரோ தென் பொதிகை சென்பக்கரோ. என்னைய பிடிச்ச சனியா அவனை பிடிச்சிச்சு. மொட்டத்தையில கைய வச்ச மாதிரி. சீரான செம்பகரோ செம்பகரோ சீரானே சென்பக்கரோ சென்பக்கரோ. அண்ணா கல்லுக்கிட்ட அடிக்க பாக்குறானா? எங்க இந்த நடனம் நல்லா இருக்கு, இன்னொரு தடவை செய்யுங்களேன். நீங்க தாவையில அதுவும் துள்ளுது. அக்கா மண்டை வண்டியில வந்து அடிச்சேன்னா ஒரு அளவு தான். ஐயோ, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேங்க, நான் ரொம்ப நல்ல பிள்ளை. அப்புறம் உள்ள வரும்போது கட்டிங் பிளேட்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டாரே. ஐயோ, அப்படிலாம் நான் செய்யவே மாட்டேன். எங்க இன்னொரு தடவை செய்யுங்க அதே மாதிரி. சீரான என் செம்பகரு செம்பகரு சீரானே செம்பக்கரோ செம்பக்கரோ. பரவாயில்ல, இந்த வட்டம் தீபாவளி சீட்டு எனக்கு விழுந்துருச்சு. அண்ணே இப்போ எனக்கு வாரச்சிட்டு உழுவுமாண்ணே. நீ சூம்பு. சீரான கருப்பு கரு கருப்பு கரு சீரானே சென்பக்கரோ சென்பக்கரோ. என்னது உங்க வாயில அறுத்து ஒட்ட வைக்க. என்னடா தம்பி என்னமோ சொல்லுது. அவ்வளோதான், சம்பளத்தை வாங்கிட்டு போட்டு அவ்வளோதான். எவன்டா முட்டையை கொண்டு வச்சது? கண்டாளி மையம் ஒரே வார்த்தை ஈரம். அது ஏற்கனவே கவுளு பிடிச்சீங்க. தலைவன் வாடா 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 தலை வா தலை வா தலை. நான் உள்ள போய் செக் பண்ணிட்டு வரேன். முட்டை இருக்கானு. அடே அது முட்டை போண்டா. அண்ணே தம்பி என்னமோ சொல்ல வருது, சொல்லட்டும்னே. அது ஒன்னே பார்த்தவனே அதிர்ச்சியில முட்டை போண்டா. ஏண்டா அப்படியாடா தெரியுது? அடே இல்ல அது ஒரு நிமிஷம் எனக்கு பரவலான் இருக்கு. அண்ணே தம்பி என்னமோ சொன்னுச்சு, என்ன வாய புத்துற? தம்பி குனிய வச்சிரு ஒண்ணு. முட்டை பிரியாணி காடை பிரியாணி. ஏலே நான் கட்டி காத்துன கோட்டையை ஒத்த வார்த்தையில எங்க சரிச்சு. நான் ஆனா அடே அட முட்டை போடா. டேய் ஏய் ஏய் நீ ஒரு அளவு தான். இத பாப்போம் நல்லா. அவனுக்கு மொட்டை நாக்கு விடு. மொட்டை நாக்குனா அது மட்டும் தெளிவா வருமா? உடனே ஓத கலாண்டான போய் பார்த்துட்டு வர்றிய நீ. ஏய் இன்னொரு தடவை சொல்லு. டீ பூரா வித்து போச்சு. டீல பூரா முந்துருச்சா? மைக்கில் வேஷம் முண்டாய். டீ வித்து போச்சு. வித்து போச்சு. இப்போதைக்கு கொஞ்சம் போல பால் இருந்தா இந்த கறந்துட்டு போ. அண்ணே மிரண்டுட்டானே. இதுக்கு வந்து நீ கையில கலக்க முடியாது. மிஷின் டேய் மிஷினை தூக்கிட்டு வந்து ஒரு மணி நேரம் ஓட விடுப்பா. அப்பாடா நம்ம நாய் குட்டி ஓட போகுது. ஆண் குட்டி வேறவங்க வரலாம். 12,000. பரவாயில்லையா? டாமி ஜிபி பாரி தவிர்ச்சே. ஏய் அசிஸ்டன்ட் முத்துராஜ் கொஞ்சம் தேங்காய் எடுத்துட்டு வா. என்னடா விளக்கணை போட்டு தடவுவாங்கல்ல? ஏக்கா நீ செய்யாத ஒண்ணுதாக்கா. அவ்வளவுதான் உன் கூட சேர்ந்துட்டல்ல. இல்ல தொழில் செய்யாத ஒண்ணு. ஆமா நீ நக்கி போடுவ போட முண்டை. என் மாணவன் என்னை கேட்டான். அவன் தான் உன்னை நக்கீரன்னு கேட்க. இத்தனை நாள் எங்கடா இருந்த? புத்துரு கிடையாது. காலையார் வேலை தாண்டோடனே பொழப்பேன். அப்ப நீ வந்து காப்பாத்தியாக்க மயிறு. ஏய் முட்டை போண்டா விக்கிற கூப்பிடு முட்டை போண்டா. ஏய் அத ஒரு கடையில போண்டா பாடுதாண்டா. அது அதோ கடையில போண்டா. அந்த போண்டா விக்கிற அக்கா வேற அண்டா அண்டா. அதோ கடையில போண்டா.
ரியாக்ஷன் பண்ணுது தம்பி. ஓசை கொண்டு வந்து கப்பலிங்ல சொருகுடா. எப்பத்தே சொருகுவ? நீ எப்ப பேசும்போது என்ன முண்டா அழுதுகிட்டே பேசுற? என் பேரை தூக்க நினைக்கிறியா? அதோட சீவ சமாதி அடைய நினைக்கிறேன். ஐயோ, அது என்ன கப்ளிங் ஓட்ஸ்னா தெரியாதா? மேடம் என்ன கேட்டீங்க? இல்ல கப்ளிங் ஓட்ஸ்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன என்னம்னு இப்ப கண்டுபிடிக்கிறேன். கத்து. இது கூட கிராஸா ஒரிஜினல் கிடாய்க்கு பிறந்த மாட்டான். சாணிதான் பிசுறு அடிக்காம அஞ்சரையில் பாடுறானே. அப்ப அக்கா கிராஸா? அறியாது மாத்திரம் ஒத்துக்கிடுமா? உன்னை தொட்டா மட்டும் ஒத்துக்கிடுமா? அது அது மாத்திரம் ஒத்துக்கிடுமா? தொங்குது தொங்குது தொங்குது. என் பப்புனலடா முண்டை கிரேண்டு சரி பண்ற வேண்டாம். வா அட தொங்குதா கைய வச்சு பிடிக்க வாடங்க. ஏலே வா வண்டி போடு. 200 ரூபாய் செலவுக்கு தாரே வா. என்ன பண்ணனுங்க? ஆனா வர்றேன் போற எதை செய்யறான்லே இந்த நல்லா. ஏங்க ஆனா தம்பி உங்க அண்ணன் இது வரைக்கும் செக்யூரிட்டி வேலையை விட்டு மாறல. ஏய் ராதா, இவன் ஆடையில மீன் குஞ்சு துள்ளி துள்ளி ஆடுச்சுடா. உனக்கு எச்சி ஒருமே அங்க போல. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஆட்டா நல்லா இருக்கு. ஒட்டு சும்மா ஒட்டு ஆடாய். ஒட்ட வண்டி தானே எப்பத்தாண்டா செய்வீங்க? என்னைவா செய்ய விடுங்கிறாங்க. மேடம் என்னங்க அவனுக்கு செய்ய தெரியல. நீங்க செய்வீங்களா? நான் அப்படி செய்வேன். செய்யி. ஆமா. நீ செய்யறது கடைசியா இது இருக்கட்டும், அதுக்கப்புறம் எங்கேயும் செய்ய முடியாது. என்ன சொல்றாங்க உங்களுக்கு? பேசும்போது என்ன முண்டை தவணைக்கு பிறந்த மாதிரி என்ன ஸ்கிரிப்ட்ல என்ன இன்னும் திறமையை காட்டு வா ப்ரோ. சிரிச்சு பேசு. காட்டுங்க காட்டுங்க. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அடமாவ வந்து நான் முன்னாடி. காலையில கஞ்சிக்கு வெஞ்சனமா தொட்டுக்குறவா இருப்பா. காலையில வெஞ்சனம் இல்ல. இவன் வந்து முட்டை போட்டாங்களே தெரியுதா, கடிக்காம விட மாட்டான்ட்டு. என்ன நான் என்னமோ நினைச்சேன், என்ன எப்படி பண்ற? அது அவன் அந்த இது. அடே நீ என்னடா நீயும் செய்ய மாட்டற என்னையும் செய்ய விட மாட்டற. அண்ணே பாத்துனே கடிச்சு கொதற போறானே. அப்புறம் என்ன மயத்துக்கு எனக்கு ஊக்கா என்னடா இதே வேலையா தான் இருப்பீங்கடா எல்லாருமே. ஏடா இரு கொஞ்சம் படபடன்னு எனக்கு இருக்கா இல்லையா? பெருத்த அவமானம்னா எப்படி ஒரு கேள்வி கேட்டு போயிட்டா? அவன் உள்ள மண்ணை கலைச்சிக்கிட்டு அப்படியே அறந்தாங்கி போலாம்னு வச்சுட்டேன். ஆனா அது என்னடா இப்படி ஆட்டம் ஆடி திருப்பி என்ன காக்கா பறக்குது. என்ன சொல்லி கொடுத்தேன் அவன் என்ன செய்யறான்? இன்னி இன்னி என்ன சொன்னீங்க? இன்னி 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 தம்பி பாடுப்பா புத்ரு, பாடு புத்ரு. இன்னி இன்னி சொல்லுங்க. பணியை நான் கலட்டிக்கிட்டு அயன் பண்ணிக்கிட்டு மடுவுல ஏத்துவேன். அண்ணே இருங்க அண்ணே, தம்பி பாட வரப்பல பாடட்டும்னே. தம்பி பாடுப்பா. இன்னி பாடுங்க. இன்னி இன்னி பாடுப்பா. இன்னி இன்னி வாயில ஆயிலையா? அது கிடையாது. இன்னி இன்னி ஷூ பிஜிக்கு தண்டண்டி கிண்ணி. நல்லா கையை வச்சு வலிச்சிட்டு போ. பரவாயில்ல உங்க கிண்ணில ஈயம் பூசிருப்பான் போலயே. அவனும் பார்த்துட்டான் பாருங்க. நீ நீ தான் பார்க்க மாட்டேங்கிற, வரவன் பூரா பார்க்கறான். அடே சும்மா பேசிட்டு செய்யுங்கடா வேமா. என்னடா அவசரத்துக்கு பிறந்தவனா இருப்பானட்டு இருக்குது. என்னமோ ஊரு கூட்டம் போட்டு சீக்கிரம் மீனை இலை விடுற மாதிரி சொல்றேன். இருங்க பொறுமையா தான் ஹலோ செய்யணும். ப்ரோ, நான் தான் வாத்தியாரு. ஏல கேக்குறவங்க கேட்கலாம் கேளுங்க. எந்த தண்டி பொம்பளை ஏய் முகரைய பார்த்து பேசு. ஆச்சி ஆச்சி எத்த தண்டி எத்த தண்டி.
இது முண்டை நடிக்கல 200 சேர்த்து தருவேன்னு வெட்டுறேன். ஏய் அப்பா கவிதா ஆடியன்ஸ் ஒரு 100 பஸ் கொடுங்கப்பா நான் போறேன். ஏலே. ஐயா ரெண்டாவது பப்புனு ரேப் பண்ணாம விட மாட்டானே இருக்குது. தம்பி நீங்க எதுக்கு எந்திரிச்சு பாத்தீங்க சரியா தெரியலையா? வேணா பாவாடைகள் வந்து படுக்கிறீங்களா? அண்ணன் இங்க வரேன். தம்பி இங்க வேணா காரக்குள்ள ரூம் போட்டு தரேன், அங்க அடிக்கிறீங்களா? இன்னி பாய் எனக்கு மொட்டை நாக்கடா. எனக்கு பாட்டு வரலையே. என்ன உள்ள இருந்து இந்த மாதிரிலாம் வருது என்ன? என்ன தம்பி அதிசய புலா கச்சேரி கூடாது. இன்னி அடே செய்யுங்கடா. செய்யறடா பாட போறாடா. ரொமான்ஸ் மாதிரி பேசுது. இந்தா இங்க வாங்க நான் உங்களுக்கு ரொமான்ஸ் சொல்லி தரேன். இங்க வாங்க. இங்க வாங்க. பாடி புள்ள. டேய் வாடி புள்ள நோண்டு புள்ள இருடா. இங்க வாங்க. சிரிங்க. அப்படி இல்ல. கட்டி பிடிக்கிறானா கோயில சுத்தி வரானான்னு தெரியல. எப்படி இருந்த மனுஷனை எப்படி ஆயிட்டான் பாடுறா. ராதா பப்பீஸ் தானுடா. இன்னும் ஒரு 100 ரூபாய்க்கு படம் காட்டுங்க. நாடகம் பாக்குறியா நீனு? ஏண்டா கட்டி பிடிக்க சொன்னா என்ன பண்ற? அவன மாதிரி அளவு எடுத்துட்டு அருமை நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உங்களை அறிமுகப்படுத்தினேன். அதான் சூப்பர் தம்பி. ஏ கிரி வாயில பிளேட முண்டு உன தூக்கு. கிரி பிளேடு நல்ல பிராண்டா மெண்டா மூஞ்சில துப்பு. முகரையில துப்பு சொல்ற. மொத்தம் மூஞ்சில பிளேடு போடுறான். ஆனா என்னை வச்சுக்கிட்டே 12 கோடி அரிசி அரைச்சிட்டாங்க. ஆமாங்க நீங்க இருந்து பார்க்கணும் இந்த கொடுமையெல்லாம். பாடி உள்ள ராசாத்தி மச்சிருக்கே ரோசா பூ. பாடி புள்ளே ராசாத்தி மச்சிருக்கே ரோசா பூ. கும்பிட்டு தானாக்க நீலாம் போய் நாக்கு போடுறாங்க போய். டேய் என்னடா எல்லாம் கையால ஆகறவங்க மாதிரி இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி செய்யக்கூடாது. நல்லா செய்யுங்க சார். அடிவாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசா பூ. பாடி புள்ளே ராசாத்தி மச்சிருக்கே ரோசா பூ. பிள்ளைக்கு ஆய் எப்படி போகுது? இன்னைக்கு திரியா போகுது. அப்படியே யூரின் போதா? நல்ல மஞ்சளா போகுது. அந்த முட்டையில வெள்ளை கருவா ஊட்டுங்க அது குழந்தைக்கு. கூட்டவா? அடத்துறா பாரு. அடே அண்ணே ட்ரில் போடா போறா. அமுக்குற. ஆண்டவா ரொம்ப நாள் ஆசை. என்ன விஜய போட்டு பண்ணு. இந்த ராட்டினத்தில் ஏறணும்னா ஆனா மரத்துல ஏறிட்டேன். ஏறிட்ட. இளநிய புடுங்காம கீழே இறங்க மாட்டேன். அதுவும் மரத்துல எப்படி ஏறுவ? நான் விச்சி விச்சி விச்சி. தூரையோட வெட்டிடுவேன். இளநிய புடுங்காத. வாயை வச்சுக்கிட்டே படுத்துக்க. இறங்கடா கருவ புடிச்சு. தம்பி இதுக்கு மட்டும் உங்க சம்பளத்துல 2300 ரூபா முடிஞ்சிச்சு. போ அண்ணே போய் ஜீவ சமாதியாட. ராதா அண்ணே இங்க வாவே. மண்டி போட்டு 4 சூப்பு கூட சூம்புறேனே உன்னை. நாளையில இருந்து எனக்கு பப்புனுக்கு கத்து கொடுனே. நீ நல்லா இருப்பனே. எல்லாத்தையும் கட்டி பிடிக்க உரிய நீ நல்லவனா கெட்டவனானே. தெரியலையாப்பா. ராதா நானும் உங்ககிட்ட மண்டி போட்டு உன்னை ஒரு நாளைக்காவது என்னக்கா செய்ய போறேன்? இந்த காலில் விழுந்துக்கிட்டு நீ என்ன பண்ற? மிருதய வாசிக்கிற செல்வத்துக்கு பப்புனு கத்து கொடு. தாவுடா தாவு. ஏன்னா அவன் டீசெண்டானவன். மத்தால கூட ஏதாவது சிலுமுசம் செய்வாங்க. அவன் மண்டையிலே முட்டு. மண்டையில முட்டி ஐயோ வந்து நீ இன்னும் பேசிக்கிட்டு இருக்கியா? நேரம் 3 உள்ள வச்சிருக்காமடா. 3 காசு முண்டை. என்னனே வரவேன் பூரா உன்னை முண்டை கிண்டடி தட்டிட்டு போறாங்க. அசிஸ்டன்ட்ட கூப்பிடு. ஒவ்வொருத்தங்க வாங்கடா வரிசையா. பேசிட்டு போறாங்க. கிரி பிளேட பில்றா. கிரி அண்ணனை பேசிட்டாடா பிளேட பில்றா. கிரி குட்டு தாமா பூரி. எம்கேஆர் சூப்பர்ரா. இவன் எப்பயுமே அடுத்த ஆளுக்கு நுப்பாட்டித்தான் பழக்கம். இவன் முண்டைக்கு டவர் கிடைக்காது.
ஐயே உனக்கு எப்படிடா தெரியும் இது? பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியன் நாகமணிடம் ஆசை வச்ச ராசாத்தி ஆசை வச்ச ராசாத்தி ஊருக்குள்ள 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 ராசாத்தி தெருக்குள்ள 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 அடவோடே பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி உனக்கு கூட 500 ரூபாய் செலவுக்கு வாங்கிக்கிறேன் கொஞ்ச நேரம் தொட விடுறா ஏன்டா பிடிக்கிற அவனுக்கு இல்லை வரேன் பூரா என்ன எதுக்குல எரிஞ்சு விழுகிறிய? நான் யாரு கூடியடா கருத்தேன்? அடே ராதா நீ கூட்டு வந்த அளவு பின்னாடி சைடுல வரிசையா வருதுடா டேய். அது விழா கமிட்டி அவங்க கொடுக்குற காசுக்கு ஒரு போடு போடலாம்னு போடலாமா? விழா கமிட்டியாளர் கூப்பிட்டு ஒரு போடு போடுவோம். பொன்னாட. இங்கே டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் எங்கள் அக்கா வந்து அக்கானு கூப்பிட்டேன்னு வச்சுக்கா மரியாதையை கெடுத்து விடுவேன். நான் உங்களை ஏதாவது தள்ளின்னு சொல்லியிருப்பேன்னா நேற்று போய் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ வயசு நான் வயசு விதி ஏடே என்னென்ன டவுனில் நிற்கிற சிலையில் ஓட்டுற மாதிரி போடுறேன். நானவே கட்டட்டான் எதுவும் முனியா கோயிலா? இங்கே பப்புனாக நடந்து கொண்டிருக்கும் என்னுடைய மாணவன் ஆனந்தராஜ் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவன் தான் இப்படித்தான் ஒவ்வொரு கலைஞனை உருவாக்கணும். அவன் மறக்க மாட்டேன், ஏன்னா ரத்தத்துலேருந்து வந்தவன். பொன்னாட போத்தனவரை கூப்பிட சொல்லு. சின்ன வயசுலேருந்து நான் தூக்கி வளர்த்த பிள்ளை அவன். இங்க வாங்களே ரோஸ் கலர் சட்டை. அண்ணே விழா கமிட்டி வைக்கப்படுறாப்புல இருந்தால் காசை கொடுங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன். அவரை கூப்பிடுங்க. இல்ல அவரை கூப்பிடுங்க. அண்ணே வாங்கண்ணே, உங்களை விட்டு எங்களுக்கு கப்ளிங் பிரச்சனை வந்துடும். டொங்காஸ் பண்ண முடியாது. அப்படியே முணுமுணுன்னு நிற்கிறாடா காலி பயமே. பேர் என்ன? Oh my God! செந்தில்குமார் இங்க வாங்க மாமா. என்னமோ பெரிய தாசில்தார்ட்ட மனு கொடுக்க வந்த மாதிரி தான். என் பேர் செந்தில்குமார் என் கொண்டையை தொட்டு. என்னது விழா கமிட்டி அப்படி யோகம் கட்டி அடிக்கும் போங்கப்பா. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. அம்புட்டுத்தான் இப்பத்தே வானக்கால தோண்ட போறேன், வேற ஒண்ணும் செய்ய மாட்டான். ஏப்பா அவன் தான் செய்ய மாட்டான். ஆமா. நீனும் வந்திருந்து இதுதான் சொல்ற. ஏன் நீ அப்படி? எப்ப செய்வ? கொஞ்ச நேரம் நீ லைட் அமர்த்தனே, கொஞ்ச நீ நேரம் நிப்பாட்டு, டோட்டலா நிப்பாட்டு, லைட்டை நிப்பாட்டு. யாரு தம்பி அப்படி என்னடா பண்ணுவ? நான் லைட் அமர்த்தினதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவ? நாக்கு போடுவேன். கேக்குறேன் பாரு. காமாட்சி அம்மனுக்கு நல்லா எடு. காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து, அந்த கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்து, கரகமாட்டி கரகமோ கரகமாட்டி கரகமடி கரகம் பூ கரகமடி கரகம், கரகமடி கரகம் பூ கரகமடி கரகம். ஐயோ வெறி விட்டு போச்சு. ஐயோ 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 அண்ணே 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 ஐயோ அண்ணே வெறி விட்டு போச்சு அண்ணே. ஏல இவனை வெட்டுறான், இவனை வெட்டு. டேய் கீரி பிளேட வில்றா. உண்மையிலே சீரியஸா பண்ணிவிட்டான். அவன் 5 ரூபா தரேன், அவனை கொல்றான். ஐயோ என்ன அண்ணே கேட்டீங்க? எவ்வளவு ஏவி விட்டாங்கனே. ஏன் பாவடை அவுத்து முண்டை கட்டையா விட போறாங்க? நான் அதான பார்த்தேன், எனக்கு தந்தியான்னு பயந்து. இருப்புல தாண்டா துணி தச்சு போட்டு எங்க நான் டேய் எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி வராம பாரு. தம்பி என்ன பண்ணீங்கப்பா? நான் இருக்கேனா இல்லையா? நீர்மலைக்கு வந்தேடா. போடா நீ வாடா. ஏம்மா நீ லைட் அடிச்சாவது காப்பாத்திருக்கானா? ஐயோ எனக்கே அவுத்துட்டு இருப்பான் இருக்கு. தம்பி அக்கா நாடத்துக்கு வரல 4 Dress போட்டுக்கணும்டா நான். எம்கேஆர் இனிமே ஒன்ன நம்பி நான் வர மாட்டேன். கொக்கரக்கும் கோபுர சேவலுக்கு கொக்கரக்கா. ஒரு சத்தம் கட்டிய ஜோடிய சேர்ந்திருக்கு.
அப்படி அண்ணன் என்ன பண்ணுச்சு எல்லானே ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இடம் இருக்க வந்து புரோக்கர் மாதிரி இப்படித்தான் செய்யல. உன் காலை தூக்க கூடாது, அந்த பிள்ளை காலை இப்படி தூக்கணும்ல. காலை தூக்குற அதோட நீ உள்ள போய் ஜீவ சமாதி ஆகுவா. அப்படினாலும் என் ஆத்மா சாந்தி அடையட்டும். கிரி பிளேட மில்றா. சும்மா 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 வா. அடி என்னங்கிற தங்கம், நான் உனக்கு ஏத்த சிங்கம். ஏய் என்னங்கடா தங்கம், நீ உனக்கு ஏத்த சிங்கம். டான்ஸுக்கு என்ன பண்ணுவேன்? ஏய் பெரிய குடும்பத்து பொம்பளை, நீ உன் வயசுக்கு அவனை போட்டு அடிக்க. என்னங்க நீங்களும் அடிக்க மாட்டேங்கிறீங்க, வர்றவங்களையும் அடிக்க உள்ள. நான் என்ன தினமும் அம்மாவாசை விரதமா? அந்த பிள்ளை கூட போயிட்டு போகுது. அப்ப நீ யாரு ஒரு தடவை வாடா. அவன் என்னண்டா நினைச்ச நீனு? புள்ள ஏங்கிட்டானேன்னு பல பேர் குடும்பத்தை வாழ வைக்கிறோம்டா அவன். ஏன்டா டேய் உன்னைய காரக்குள்ள மறைச்சுக்கிட்டு அடிப்பேன் அவன். நான் உன்னை ஒளிச்சுக்கிட்டு. வாங்க மேடம், போயிட்டேன் வாங்க. அருளண்ணே போக வா. அது மாத்திரை போட்டவனே. ஹலோ ரைட் ஏத்துறேன், நீ கொஞ்சம் வால்யூம் ஏத்து. அண்ணே கொஞ்சம் ஏத்து. எங்க அண்ணே நீ தாண்டா சிரிச்சிருக்காரு. கொஞ்சம் ஏத்து. என்னது கப்ளிக்கு உன் வயசு கப்ளிக்கு வசிக்க வரனே. ஏத்துங்க. கப்ளிக்கு வசிக்கறானே. அந்த தங்கத்தை தூக்கிட்டு வாடா. அந்த டேப் எடுத்துட்டு வா, எம்புட்டு இருக்குன்னு அலப்பம்டா. உனக்கு என்னடா தினோண்டு? அவனை அரடா அவனை. பேப்பர் ஓடுறாகிட்டு கப்ளிங் ஓட்ஸ் சைஸ பாரு. சார் மேடம் இது யாரு பிள்ளைங்க? இப்பயே இன்ச்சு பார்க்குறான். என்ன ஏன் சொல்கிறான்? என் அருகில் வா. எதுவா வாமா, நானும் டவுன் பஸ் எடுக்க. நீங்க தானே கூப்பிட்டீங்க தம்பி. பாய் பாய். அரே பாய். அரே ராம் काम करता. இருங்க, அவர் வேகமா வரக்கூடாது, மெதுவா வர சொல்லிருக்காரு. ஓ அப்பதான் தீபாவளி செலவு காசு கொடுப்பேன். இப்பதான் பையன் வரேன். நம்ம லைனுக்கு வர்றேன். இப்போ உள்ள அறை இருக்கு அவனுக்கு. எத்தனை வாடா போடா. ஒரு வாத்தியாரம் இல்லாமல் என்னை சொல்கிறேன். காரைக்குடி முக்கு ரோட்டில் 4 பேர். அது இந்நேரம் இருப்பாங்களா? அது இந்நேரம் 4 பேரை போய் பார்த்தா சரக்கு அடிச்சிருப்பாங்க. வாடை என்ன ஆகும்? ஒரு கார்த்திகை மாதம் சொன்னீங்கன்னா மாலை ஓட்டிருப்பாங்க. சுத்த மொத்தமாக சுவையலாம். ஏழை நொப்ப முட்டை, நீ உள்ள வாடா. வாத்தியான் இல்லாமல் கேட்காத வேலை கேட்குறான்டா. ஐயா அது முறையும் கடை ரவிருச்சு. எப்படியோ அது காண வந்து கிடந்துச்சு. தம்பி இதை பார்த்துட்டு போய் டீச்சர்ட்ட சொல்லுங்கப்பா. கல்லு மண்டை ஓட கண்டங்கர் நத்து துப்பு தோடு வரைக்கும் அடிச்சிட்டானா? ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். தம்பி ஒண்ணுமே செய்யல தம்பி. ஓ மடு அந்தே ஓவன். இருங்க, ரேகை வந்தா உள்ள போய் செக் பண்ணுவோம். இருங்க. என்னண்ணே இது? என்னண்ணே இது? மணி 1 மணில சீக்கிரம் மாத்திரை விட மாட்டேன். என்னடா அது பண்ற? வேமா செய்யடா. என்னடா செய்ய போற? தெரியாம தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் அழகு தேவதையே கிரி பேல்ட விடுறா. உனக்கு திருவிடானையில செலவு வைக்கவா, தொண்டியில வைக்கவா? அந்த பிள்ளை குண்டியில வைடா. மூணுமே ஒரே சைஸ் தான். இல்லண்ணே, தொண்டியில கருவாடு தொண்டைக்கு நல்லதுன்னு தம்பி சொல்றான். மொட்டை நாக்கு போய். நான் எப்பயுமே உன் கம்பு கூட்டுக்குள்ளே படுத்துக்கிறேன். நான் உன் காலுக்கு ஊடே வறுத்துக்கிருவேன். அசுங்கினாலும் பரவாயில்ல, தைலத்தை போட்டு தடவிக்கிருவேன். அடே அப்பா அத்தாடி, களி இப்படி ஒல்லியா விரல் ஒல்லியா இருக்கு. ஆளு களி டெல்லி செர்சி மாடு மாதிரி இருக்காளாடா. அரே பாய். அதுக்கு மேல அரே பாய். சார் என்ன செய்றீங்க? இப்போதான் நான் அளவு எடுத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல அளவு எடுக்கணும், அதுக்கப்புறம் வானக்கால் வெட்டணும், அதுக்கப்புறம் தானே எல்லா வேலையும் பார்க்கணும். யார் உனக்கு எதுனாலும் தெரியுமா தெரியாதா? என்னை லவ் பண்ண விடுங்க ப்ரோ. அப்படியா? நான் என்ன ஓரமாக உட்காந்து வேணும்னா லேசாக விளக்கு பிடிக்கிட்டா? நான் சொல்லணும் இந்த டைலாக்லாம். இல்லை சார், நான் என்ன பண்ணுறது? இந்த பிள்ளையை பார்க்கல. எனக்கு உனக்கு ஒரு 5000 ரூபாவோட செலவுக்கு தரேன்டா ஒரு தடவை. ஐயாதே பேக்கில் 2000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வீட்டுக்கு போடா. எனி டைமும் நம்ம சந்திரமதி அழுத மாதிரி ஒரு ஒரு ரொமான்ஸுக்கு சிரிச்ச முகத்தால பண்றானா? எப்போ பார்த்தா வெதரில் அரும்பார வரப்பட்டு சேர்றவங்க பூரா இப்படிதான் இருப்பாங்க.
தலைவன்டா. இதில் வச்சுக்கிட்டு இந்த கம்பெனி நடத்தி ஏக்கா நீ கொஞ்சம் குனிவேன். என்ன என்ன சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை. நான் சொன்னவனே செய்வேன். என்னப்பா அடே அப்பா திருவாரூர் பாலம் மாதிரிலடா இருக்கு. நல்லா இருக்கா பாலமா? அப்போ நான் அதில் நொங்கு வண்டி ஓட்டுவேன். நீங்க நான் அதில் சைக்கிள் எடுத்து அப்படியே 8 நாள் மட்டும் டக்கரிச்சுக்கிட்டே கிடப்பேன். என் அடிக்கல அவன் கிடக்க என் சின்ன புத்திரதான். என்னங்க முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்காது. விஜி உதட்டில் நான் என்ன செய்வேன்? உதட்டில் ஒடிச்சு கடிச்சு வைடா கேட்குறேன் பாரு. உனக்கு 5 உள்ள பிறந்தவனே நான் அமெரிக்கா போகலாம் இருக்கேன். நான் 7வது உள்ள வரைக்கும் நான் கூட இருப்பேன். உனக்கு 7வது உள்ள வரைக்கும் அந்த பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அமெரிக்கா போயிட்டு வரேன் தட்டிக்கு. நான் வீட்டுக்குள்ளே எங்கன்னு படுக்க? வீட்டுக்குள்ளே நீ பாத்ரூம்குள்ளே வரதுக்கா? நான் அந்த பிள்ளையோட பெட்ரூமில் வரதுக்கிறேன். சாரிக்கா நான் வந்து செம்பு நினச்சேன். நான் இது வீட்டுக்கு போகணுமா? இல்லை 1 மணி ஆச்சுன்னே வீட்டுக்கு போகணுமா? ஏமா போ, கடை மற்ற இப்போ கடை திறக்க மாட்டாங்க. 10-12 மணி ஆயிரும். என்ன சொம்பு ஈய சொம்பா பித்தளை சொம்பானே? முடிச்சிட்டோம்னா கூட்டம் பூரா போயிடும். இது இப்போ செய்ய போகிறேன். ஓகே. இலை இலை என் நேரத்தில் வெத்தலை உலகம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. வெத்தலை செவ்வரளி தோட்டத்தில் முத்துவள்ளியா, முத்துவள்ளி தங்கச்சிதான் முருகவள்ளியா, முருகவள்ளி சித்தி மக சோழவள்ளியா, அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரவும் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே கூட்டமும் போகுத உள்ளே, செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு என்ன கரண்ட் போயிடுச்சா? அவன் நினைச்சிருவான் போலையடா. என்னன்னு இது? ஏய் எனக்கு ஒரு 1/4 கிலோ மிச்சம் வை, அப்புறம் வந்து சாப்பிட்றேன். என்னமோ மிச்சறதுங்கிற மாதிரி முண்டை. பாட்டு மறந்து வச்சேன். செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு செந்தக்கட்டும் பாடுதையா ராதா மனசு. கொட்டுகிற அருவியிலே கொள்ளுகிற குருவிகளை பட்டுடம் முதல்ல சாச்சி வச்சு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? இன்னும் உடனே எறும்பு சாப்பிச்ச போட்ட வேண்டியதேன். தம்பி அந்த கீரி அவனை இழுத்துட்டானா? கிரி பிளேட மெல்றா. கொட்டுகிற அருவியிலே கொள்ளுகிற குருவிகளை பட்டுடம்பு நன்னையிலே வசிக்கிது மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே கொள்ளுகிற குருவிகளை பட்டுடம்பு நன்னையிலே. என்னமோ பண்ண போறாங்க. தீபாவளிக்கு உனக்கு சரச்சக்கரம் கூட வாங்கி தர மாட்டேன்னா? அக்கா என்னக்கா எனலுக்கு வந்து அடிச்சுக்கிட்டு கிடக்க? இல்லைங்க, கீழே உட்காந்து 2 பேரும் முத்தம் கொடுக்கலான்னு பார்த்தா அதை முத்தம் கொடுக்கும் போது முத்து எந்திரிச்சிருப்பானே. பாட்டு மறந்து வச்சு. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நன்னையிலே பசிக்குது மனசினிலே பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையும் தீரதில்லை அன்னமே. என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். என்ன என்ன எல்லாரும் எல்லாம் என்ன நல்லதான். செவ்வரளி தோட்டத்தில் முருகவள்ளியா, முருகவள்ளி சித்தி மக சோழவள்ளியா, மெலு மெலு ஈசுகபு தீ புசுமாத்துகபு மெந்துனு சுபாத்திலபு மெதுனு சாசலபு. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு செந்தக்கிட்ட பாடுதம்மா இந்த மனசு. ஐலேசா ஓய் வா ஓய் வா. ஆறுமதும் ஆகாதம்மா ஆசை கதவீராதம்மா. ஆசை வச்ச பொண்ணு மனம் ஆசை வச்ச பொண்ணா
உள்ளதுண்டாட்டம் ஆட்டம் ஆறு டிடிக்ஸை பிடிச்சி பாடிக்கிட்டு இருக்கேன் பணம் கலங்க பிடிக்கிட்டா இருக்க ஒண்ணுக்குன்னு உரம் இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்திலும் பணம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும் எங்க அண்ணன் தம்பி எல்லாம் எதுவுமே சொல்ல இவங்கள பாருங்க மங்களி யாரு பிள்ளைங்க இவங்க வருங்காலத்துல ரொம்ப நல்லா வருவாங்க அவங்க எல்லாம் சூசு புளிஞ்சிட்டு போயிட்டானா வெக்கம் அது உங்களுக்கு வெக்க மறந்தா பொம்பளை இல்லை அதையே சொல்ல நினைச்சு சொல்லாமத்தான் செவ்வரட்டி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு தேடிக்கிட்ட பாடதம்மா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்லை ஆளுங்க அரவம் இல்லை சுத்தி முத்தி பார்க்கையிலே ஸ்ரீதர் ஐயரத்தான் காணவில்லை செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு சேர்ந்துக்கிட்ட பாடதம்மா அண்ணா நமஸ்காரம் அண்ணா அலங்காநல்லூர்ந்து வருகிற ஸ்ரீதர் ஐயர் அவர்களே நன்றி நன்றி அண்ணா பார்த்து விட்டேன் உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் அந்த ஓனையான் போயிட்டான் ஓ உனக்காகத்தானே நான் இத்தனை வருஷம் உயிர் வாழுறேன். இனிமே வாழவே மாட்டேன். ஆமா 12 கோடிக்கு அதிபர் போக முடியல சம்சாவை கடிச்சுக்கிறாங்க. என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எம்கேஆரையும் ஆனந்த் ராஜ் அவர்களையும் நான் எப்படி தெரியுமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி ஆண்டி? டார்லிங் 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 I love you